அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல் வாய்ப்புகளை மிக பிரகாசமாகவும் தானாகவே பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் 9 வலம் வருகிறார். 2ஆம் தேதியிலிருந்து கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான புதன் 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 இடங்களை வலு சேர்க்கிறார். இந்த 3 இடமுமே அற்புதமான வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமான புதனினுடைய இந்த அமைப்பு அனைத்து வகையான காரிய தடைகளையும் உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த மாதம் முழுவதுமே சந்திப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அவர் மிக வலுவாக சூரியனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். முற்பகுதியில் சூரியன் 9லும் 15ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக கர்மஸ்தானமாகிய 10லும் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் இந்த மாறுதல் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதோடு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் குறைவதோடு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். இறுதியில் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே சுக்கிரன் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் கடினமாக சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் ஏற்ற பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வரக்கூடிய லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 8ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறாருங்க. லாபத்தில் வலம் வருவதை காட்டிலும் மங்களகாரகன் விரயத்தில் நுழைவதாலும் சில நன்மைகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வலம் வருகிறார். ஆனால் அதற்கு பிறகு மிக வலுவாக விரயத்தில் நுழைந்தாலும் கூட அங்கு அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். ஆனால் அவற்றை மங்களகரமான நிறைந்த சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக முயற்சி செய்தும் அதில் வெற்றி அடையாத சூழலில் தானாகவே நல்ல வரன் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதோடு பல மங்கள காரியம் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது.
சரியாக நுணுக்கமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான சுப நிகழ்வுகளை ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனியும் ஆட்சி பலம் பெற்று 6ல்தான் வலம் வருகிறார். இந்த வேளையில் அவருடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் ராகுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு முழுமையாக 6ல் அமர்ந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு சனியுடன் 6ல் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சப்தம ஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி சனி நுழைந்திருந்தாலும் கூட முழுமையாக ஆட்சி பலம் பெற்றதற்குரிய பலனை கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நல்ல வேலை வாய்ப்பிற்காக தொடர்ந்து முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடுவதற்கான அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் பல வகையில கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான சிரமங்கள் தானாகவே உங்களை விட்டு விலக போகிறது. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.